ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இது மிகவும் ஒரு வருத்தகரமான அல்லது துக்ககரமான செய்தின்னு கூட சொல்லலாம். கோவை மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் தெற்கு தொகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளர் தம்பி நரேஷ்குமார் அவர்கள் விபத்தில் மரணமடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய மனவேதனையை அளிக்குது. ஏன்னா கோயம்புத்தூரில் மிகவும் ஒரு ஆக்டிவான ஒரு இளைஞரணி தலைவராக அவர் வலம் வந்துட்டுருக்காரு. தொடர்ந்து கோவையில் பாஜகவினர், பாஜக ஐடிவிங்காக இருக்கட்டும், தொடர்ந்து பாஜகவுடைய இளைஞர்கள் எழுச்சியாக இருக்கட்டும், நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் திரு நரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக கோவையில் இளைஞர்கள் படை திரண்டு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பாஜகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு நரேஷ்குமார் அவர்கள். தற்போது அவர் இறைவனடி சேர்ந்திருக்காரு. விபத்தில் மரணமடைந்து அவர் இறைவனடி சேர்ந்திருக்காரு. கண்டிப்பாக அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக நரேஷ்குமார் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை அறிந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த இளைஞர் படை கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான இளைஞர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் முன் திரண்டுட்டாங்க. அந்தளவுக்கு அங்கே உள்ள இளைஞர்களுக்கு மேலே நம்ம இளைஞரணி தலைவர் திரு நரேஷ்குமார் அவர்கள் மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் பாசமும் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காக அவர் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளியாக இருந்து பாஜகவை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் படையை திரட்டி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தார். தற்போது அவர் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய பிரிவு கண்டிப்பாக பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு. நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது கோவையில் அவர் இந்த வேட்பாளராக நின்று இருக்கும்போது நம்ம நரேஷ்குமார் அவர்கள் தூங்காமல் உழைத்து கொண்டிருந்தார். விடிய விடிய கட்சி பணி தேர்தல்னு அலைந்து கொண்டிருந்தார். தற்போது அந்த அலைந்த அந்த ஒரு உயிர் ஆத்மா தற்போது இறைவனடி சேர்ந்தது. கண்டிப்பாக ரொம்ப சோகமாக இருக்குது. இந்த வீடியோவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்கள், பாஜகவை சேர்ந்த சொந்தங்கள் தெரிந்து கொள்ளட்டும். நம்ம எல்லாருமே இரங்கல் தெரிவிப்போம். நன்றி.